பிடி செட் கேமராஸ். இது வந்து பேனு, டில்ட்டு, ஜூம் போகும். வழக்கமாக பிடி கேமரா தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடுகளில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் போகும், அப் டவுன் போகும், அவ்வளோதான். பட் இது வந்து பிடி செட் கேமராங்கிறது வந்து லெஃப்ட் ரைட் போகும், அப் டவுன் போகும், அது இல்லாமல் ஜூமிங்கும் போகும். ஜூமிங்கிறது சாதாரண ஜூமிங் இல்லை, பர்ஃபெக்டாக கிளாரிட்டியாக ஜூம் பண்ணும். ரொம்ப லாங்கில் இருக்க பொருட்கள், மனிதர்கள், விலங்குகள் மற்றும் வாகனங்கள் இவற்றை அழகாக ஜூம் பண்ணும். ஸோ இந்த கேமரா வந்து இப்போ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தெளிவாக ஜூம் பண்ணுதுன்னு பாருங்கள். இது வெறும் 4MP கேமரா தான் பிடி செட்டில் வந்து பார்த்திங்கன்னா, பட் 25x ஜூமோடு வரும். ஸோ இந்த 25x ஜூமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேக்ஸிமம் ஜூமில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு தெளிவாக ஜூம் பண்ணுதுன்னு பாருங்கள். இது ஜூம் பண்ணி முடித்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜூம் அவுட் பண்ணுவோம். ஜூம் அவுட் பண்ணும்போது அதோட வீடியோ அவுட்புட்டும் உங்களுக்கு வந்து இதிலேயே அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கேமராஸ் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஹைவேஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் இருக்குது, தேயிலை தோட்டங்கள், டீ எஸ்டேட் இருக்குன்னா நல்ல ஹைட்டான ஒரு கம்பத்தில் மவுண்ட் பண்ணிட்டா போதும், மொத்தமாக என்டையரோட தோட்டத்தையும் வந்து இதில் வியூ எடுத்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது லாங் ரேஞ்சஸ் போகும். ஸோ இது லாங் ரேஞ்சஸ் வந்து ப்ளேபேக்லேயும் வரும், லைவ் வியூலையும் நம்ம ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு இன்செர்ட் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதோட ப்ளேபேக் டவுன்லோட் பண்ணி அதுலேயும் நம்ம ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வீடியோவோட அவுட்புட். பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்டு இந்த கொரிஸ் இருந்துச்சுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.